மோர் சிலுப்பை அம்மாயி வந்து ஈஸியான டிப்ஸ் சொல்ல போகிறாங்க. அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். 2 நாளுக்கு தயிராடை எடுத்து பிரிச்சுட்டு நைட்டு வச்சுட்டேன். இப்போ காலையில் 1 மணி நேரத்துக்கு முன்னே எடுத்து வச்சிட்டோம்னா சீக்கிரம் ஒரு 5 நிமிஷம் திருப்புனா வெண்ணெய் சீக்கிரம் உருண்டு போயிடும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும், அப்போ தான் வெண்ணெய் வந்து சீக்கிரம் வரும். பிரிச்சுட்டு வச்சுட்டோம்னா தான் நைட்டே வச்சிடணும். காலையில் 1 மணி நேரத்துக்கு முன்னே எடுத்து வச்சிட்டோம்னா இப்போ சிலுப்போம்னா வெண்ணெய் சீக்கிரம் உருண்டு போயிடும். அஞ்சே நிமிஷம் இந்த மாதிரி சிலுப்புங்க, வெண்ணெய் வந்து சீக்கிரம் வந்துடும். சிலுப்பிட்டேன், நீ இதில் ஊற்றுறேன். 5 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் வந்து இப்படி இது டப்பாவும் வச்சுக்கலாம், இப்படியும் வச்சு இதுலேயும் ஊற்றி சிலுக்கலாம். செம்பரத்துலேயும் 5 நிமிஷத்தில் இப்படி ஆகி போச்சு பாருங்க. வெண்ணெய் எடுக்கிறேன். சிலுப்பருக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துருங்க வெளியே. ஆமாம், எடுத்து வச்சிடணும். 5 நிமிஷத்தில் வெண்ணெய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்துடும். கையில் சிலுப்பு தேவையில்லை, டப்பாவில் சிலுப்புனா போதும். இந்த மாதிரி நார்மல் டப்பாவில், பிளாஸ்டிக் டப்பாலையும் சிலுப்பலாம், நீங்கள் இல்லை சில்வர் டப்பாலையும் சிலுப்பலாம். நீங்களும் சிலிப் பார்த்துட்டு ஈஸியாக இருக்குதானே கமெண்ட் பண்ணுங்கள். இது மேலே நீங்கள் வந்து வடிகட்டிட்டிங்கன்னா தரிசு வெண்ணெய் லேசாக இருந்தால் கூட நின்று போயிடும். இது மாதிரி வடிகட்டிக்கிட்டீங்க சுத்தமாக இருக்கும் மோர். 5 நிமிஷத்தில் உருண்டு போயிடும். இது வெண்ணையா? ஆமாம், இது தரிசு. அது தரிசாக இருக்கிற வெண்ணெய் லேசாக கூட மோர் சுத்தமாக இருக்கும். அது ஆகாதா? அது ஆகாது, கீழே கொட்டிடலாம். மோர் பாருங்க சுத்தமாக இருக்குது.